ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு இரும்பு தோசைக்கல்லை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது இரும்பு தோசைக்கல்லை எப்படி சுத்தம் பண்ணுறது, பழக்கிறது, அதுக்கப்புறமா அதை எப்படி பராமரிக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இரும்பு தோசைக்கல்லை யூஸ் பண்ணுறதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். என்னோட ஒரு வியூவருக்கு இரும்பு தோசைக்கல் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதெல்லாம் அவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அந்த சந்தேகங்களுக்கு நான் விடை கொடுத்துட்டேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்குலாம் நம்ம ஒரு வீடியோ மாதிரி செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்ன்றதால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்கிட்ட புதுசாக வாங்கின இரும்பு தோசைக்கல் இல்லை. ஆனாலும் நான் இந்த வீடியோவில் புதுசாக நீங்கள் இரும்பு தோசைக்கல் வாங்கினீங்கன்னா அதை எப்படி பழக்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே உபயோகப்படுத்துகிற இரும்பு தோசைக்கல் நான் எப்படி சுத்தம் பண்ணி பராமரிக்கிறேன்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இரும்பு தோசைக்கல்லை எப்படி சுத்தம் பண்ணுறது, பழக்கிறது, அதுக்கப்புறமா அதை எப்படி பராமரிக்கிறது, இதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இரும்பு தோசைக்கல்லுக்கு மாறணும், அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள்ன்றதை பற்றி முதல்ல பார்க்கலாம். நம்ம நான்ஸ்டிக் தோசை தவாலேருந்து இரும்பு தோசைக்கல்லுக்கு மாறணும் அப்படின்னா அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இரும்பு தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம பழக்க அது நான்ஸ்டிக் தோசை தவா மாதிரி மாறிடும். அதாவது தோசைலாம் நல்லா ஒட்டமாக வரும். நீங்கள் பேப்பர் ரோஸ்ட் கூட செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களில் இரும்பு சத்து சேரும். இரும்பு சத்து நம்ம உணவில் சேரதால இரும்பு குறைபாடு, அதாவது அனிமியா அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இரும்பு பாத்திரங்களை நம்ம ஒரு முறை வாங்கினா போதும். நான்ஸ்டிக் பாத்திரங்கள் மாதிரி கோட்டிங் போனதும் அடிக்கடி மாற்றணுன்ற அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்ம புதுசாக ஒரு இரும்பு தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி சுத்தம் பண்ணி பழக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் தோசைக்கல் வாங்கினாலோ இல்லை இங்கே யூஎஸில் இந்தியன் ஸ்டோர்ஸில் நீங்கள் தோசைக்கல் வாங்கினாலோ அது ப்ரீ சீசன்டாக இருக்காது. இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஎஸில் இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ப்ரீ சீசனிங் செய்யாத தோசைக்கல் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம தான் சீசனிங் பண்ணணும். ப்ரீ சீசன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. தோசைக்கல்லை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு லேயர் எண்ணெய் தடவி தான் உங்களுக்கு கடையிலே விற்பாங்க. அந்த மாதிரி ப்ரீ சீசன்ட் அயன் குக்வேர்ஸை நீங்கள் வாங்கின உடனே சமைக்க உபயோகப்படுத்தலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சீசனிங் பண்ணாத தோசை தவா வாங்கினீங்க அப்படின்னா டிஷ் வாஷிங் லிக்விடும் ஸ்க்ரப்பரும் வச்சு ஒரு 3-4 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. நீங்கள் தோசைக்கல் மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக எதுவும் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக என்கிட்ட இருக்கிற இன்னொரு தோசைக்கல்ல காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இந்த கடுகுளுத்தம் பருப்பு வெங்காயத்தை தோசைக்கல்ல எல்லா பகுதியிலும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி வதக்குறோம் அப்படின்னா, நீங்கள் தோசைக்கல்ல கழுவுன உடனே நீங்கள் தோசை சுட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தோசை சரியாக வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோசையில் ஒரு மாதிரி இரும்பு வாசனை வரும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதை தோசைக்கல்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் தோசை சுட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தோசை நல்லா ஒட்டாமல் வரும். அதே சமயம் தோசையில் பார்த்தீங்கன்னா எந்த இரும்பு வாசனையும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். வெங்காயத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம எப்படி தோசை சுட ஆரம்பிக்கலான்றதை ப்ரிப்பேரிங் த தவான்ற செக்ஷனில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த தவா பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஎஸில் வாங்கினது. இது ப்ரீ சீசன் தவா. இந்த தோசைக்கல் நல்லா கனமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ சீசன் தவா வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிஷ் வாஷிங் லிக்விட் வச்சு 3-4 முறை கழுவணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதை ஆல்ரெடி நல்லா கழுவி ஒரு லேயர் எண்ணெய் தடவி தான் விற்பாங்க. அதனால் அந்த மாதிரி ப்ரீ சீசன் தவா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பிளெயின் வாட்டரில் கழுவினா போதும். இல்லை உங்களுக்கு டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு ஒரே ஒரு தடவை லைட்டாக கழுவினா போதும். இப்போ ப்ரீ சீசன் தவா, அதுக்கப்புறமா சீசனிங் பண்ணாத தவா, இது ரெண்டுத்தையுமே எப்படி தோசை சுடுறதுக்கு தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வச்சு தோசைக்கல் முழுவதும் பரவற மாதிரி எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல்லோட ஓரங்கள்லையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க.
இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தட்டு இல்லைன்னா மூடி போட்டு தோசைக்கல்லை மூடி வச்சுடுங்க. அடுத்த நாள்லேருந்து நீங்கள் தோசை சுட ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை வந்துட்டு எண்ணெய் நல்லா ஊறி இருக்கும். நம்மளால் சுலபமாக தோசை சுட முடியும். ஒரு தடவை டிஷ்யூ பேப்பர் வச்சு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயை தொடச்சிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். முதல்ல சுடுற 2-3 தோசை வந்துட்டு கல்லில் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்துட்டு அதே தோசைக்கல்ல தோசை சுட சுட கல்லும் நல்லா பழகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தோசையும் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வந்துட்டு நான் ஒரு தோசை ஊற்றிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் அதை வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். தோசை கரண்டி வச்சு மெதுவாக அந்த தோசையை நான் திருப்பி போட போகிறேன். தோசைக்கல் நல்லா பழக பழக நான்ஸ்டிக் தோசை தவாவில் நம்ம பேப்பர் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த இரும்பு தோசைக்கல்லையும் நம்ம பேப்பர் ரோஸ்ட் வந்து செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல தோசை வந்து நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இதை வந்து நான் இப்போ திருப்பி போட்டு வேக விட போகிறேன். 2 பக்கமும் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு நான் இன்னொரு தோசையும் சுட்டு காமிக்கிறேன். ஒரு தோசை சுடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தோசைக்கல்லை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா தோசை வந்து கல்லில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல முதல் 2 தோசையே நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இதே கல்ல நீங்கள் தோசை சுட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தோசை வந்துட்டு சுத்தமாக ஒட்டாமல் கல்லிலிருந்து வரும். இப்போது தோசைக்கல்லை ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லோட ஓரங்களில் வந்துட்டு ஒரு ஆயில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை எப்படி நம்ம சுத்தம் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல்லை வந்து ஒரு 1/2 நிமிஷம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணுறதால தோசைக்கல்லோட ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு வந்து கொஞ்சம் லூசன் அப் ஆகும். அதாவது கொஞ்சம் உருகும். இப்போ வந்து தோசை கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து நீங்கள் வந்து நல்லா சுரண்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை வந்து நான் தோசைக்கல்லில் வந்து நல்லா சுரண்டி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தோசைக்கல்லில் உப்பை தூவிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த தோசைக்கல்லை தேய்க்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் தோசைக்கல்லை நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லோட ஓரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த தோசைக்கல்லை வெறும்னே டேப் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு தோசைக்கல்லை நல்லா துடைச்சிடலாம். இப்போ இதை நம்ம எப்பயும் போல் தோசைக்கல்லை கொஞ்சமாக சூடு பண்ணி எண்ணெய் விட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த தோசைக்கல்லை இப்போ மூடி போட்டு வச்சு அடுத்த நாள்லேருந்து தோசை சுட ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஒரே தோசைக்கல்லை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் தோசைக்கும் ஒரே தோசைக்கல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறமா உடனே நீங்கள் தோசை சுட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தோசை வந்து கல்லில் ஒட்டிக்கும், சரியாக வராது. ஒருவேளை உங்களுக்கு ஒரே சமயத்தில் சப்பாத்தியும் தோசையும் சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் தோசையை சுட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். நான் வந்து முக்கால்வாசி நைட் டின்னருக்கு தான் சப்பாத்தி செய்வேன். அப்படி சப்பாத்தி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கல் சூடாக இருக்கிறப்பவே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடுவேன்.
தேய்ச்சி தோசைக்கல்ல மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம தோசை சுடுறப்ப தோசைக்கல்ல வந்து தோசை நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ கடைசியாக தோசைக்கல்லை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல்லை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிடுங்க. அப்போ தான் வந்து தோசைக்கல்லை ஒட்டிகிட்ருக்கிற சின்ன சின்ன தோசை பீசஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து டிஷ்யூ பேப்பரில் எடுத்து அதை தோசைக்கல் முழுசும் தடவிட்டு அந்த தோசைக்கல்லை வந்துட்டு இந்த மாதிரி கவரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் தோசை வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் செய்வீங்க, இல்லை எப்பயா தான் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லை வந்து இந்த மாதிரி கவரில் வச்சு நல்லா சுருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதால தோசைக்கல்லில் வந்துட்டு எந்த தூசியும் படியாது, அதே சமயம் அதில் இருக்கிற சீசனிங்கும் போகாது. நான் வந்து கிட்டத்தட்ட தினமும் தோசை சுடுவேன். அதனால் இந்த மாதிரி தோசைக்கல்லில் மூடி போட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சுடுவேன். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வைக்கிறதால தோசைக்கல்லில் இருக்கிற சீசனிங்கும் போகாது, அதே சமயம் தண்ணி எதுவும் படாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்ல தோசை, ஊத்தாப்பம், முட்டை தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வகை வகையாக செஞ்சு அசத்துங்க. இந்த இரும்பு தோசைக்கல் பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இரும்பு தோசைக்கல் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.